எனது நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரிய தங்கை நெவில் அவர்களுக்கு முதல்ல எங்களோட தலைமை நிர்வாகிகளுக்கு முதல் வணக்கத்தையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு அறிவிப்பாளர்கள் மற்றும் அனுசரணையாளர்கள் எங்கள் தேனர்வி சொந்தங்கள் அனைவருக்கும் காதல் தின வாழ்த்துக்களையும் எங்களை உரையாடலை செவிமடுக்கிறதுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்றேன் முதல்ல உறவுகளுக்கு. நன்றிகள் அண்ணா, நன்றிகள். அத்துடன் இன்னைக்கு உங்கள் காதலர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக உங்கள் இருவரையும் உங்களோட பர்சனலாக இன்னைக்கு உடைக்க போகிறோம். எங்கப்பா சந்திச்சிங்க எல்லா கேள்வியும் இன்னைக்கு நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கலாம். ஒரு காதலர் தினத்தை முன்னிட்டு, அதாவது என்னன்னா, புது காதலர் தம்பதிகளை சந்திக்கிறத விட இது போன்ற ஒரு வாழ்ந்து அனுபவித்து பிள்ளைகள் பெற்று வாரிசுகள் அவர்கள் மூலமாகும் பேரன் பேத்திகளை ஈன்ற ஒரு மூத்த காதல் ஜோடி உங்களை வரவேற்பதில் மிக்க ஒரு மகிழ்ச்சி அண்ணா. நன்றி. நீங்கள் இந்த முடிவெடுத்து எங்களை தெரிவித்ததுக்கு உங்களுக்கும் நீங்கள் சிபாரிசு செய்து நிலாவர்களிடம் தெரிவித்ததுக்கும் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் வளர்மதி. நன்றிகள் அண்ணா. ஒரு கேள்விலாம் வச்சிருக்கோம் நம்ம உங்ககிட்ட கேட்கறதுக்காக. அப்படியே ரேபிட் ஃபயர் ஸ்பீட்ல நம்ம கடன் கேள்வி கேட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடல் எல்லாம் அழகா கேட்கலாம்னா இந்த கேள்விக்கு ரெடி ஆயிடுங்க. முதல் கேள்வி, நீங்கள் இருவரும் முதல்ல எங்க பாத்துக்கிட்டீங்க ரெண்டு பேரும்? ரெண்டு பேரும் எங்கட அக்கா வீட்டை சந்திச்சோம். ஓ சிறப்பு. பார்த்த உடனே என்ன தோணுச்சு அண்ணிய பார்த்த உடனே? ஓ அண்ணி, நீங்க உங்களுக்கு அண்ணனை பார்த்த உடனே என்ன தோணுச்சு உங்களுக்கு? அண்ணனை பார்த்த உடனே நல்ல ஒரு மனிதர், நல்லா பாப்பாருன்ற ஒரு எண்ணத்தோட அவரை பார்த்தேன். உங்களோட காதல் இதுல முதல்ல யார் போட்டு உடைச்சது? நான் உங்களை ஐ லவ் யூன்னு சொல்லி யார் போட்டு முதல்ல உடைச்சது? அது நானே. அப்ப என்ன சொல்லலாம்னா, உங்க ரெண்டு பேர்ல யாரு அன்பு அதிகம்னா அப்ப அன்னைக்கு தானா? அப்படித்தான் இருந்திருக்கு. அதால முதல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஓகே. அடுத்த கேள்வி முதல் டேட்டிங் எப்படி இருந்தது? அந்த அனுபவம் எப்படி இருந்தது? வளர்மதி, அந்த நேரத்துல அந்த டேட்டிங் டாட்டிங் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம். சுத்தி ஆக்களா இருப்பாங்க, கொஞ்சம் பயந்து வாழத்தோட சந்திக்கிறது. ஆமா ஆமா இல்லனா இப்பதான் நம்ம போன்ல செல்போன் இருக்கு. அப்போ ஒரு கடிதம் கொடுக்கறதுக்கே 3 நாள் ஆகுமா? ஆமாண்ணா, அது ரொம்ப கம்மிண்ணா நீங்க சொல்றது. சரியான கஷ்டம் சந்திக்கிறது எல்லாம் 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு கால் அப்படித்தான் வரும். ஆனா அது ரொம்ப இன்னும் ஈடுபாடு அதிகமாகும் இல்ல? நீ எப்ப பாப்போம் எப்ப பேசுவோம் அப்படின்னு அந்த ஈடுபாடு அதிகமா இருக்கும் இல்லையா? அந்த நேரம் தான் அந்த நேரத்து அந்த காதல்கள் எல்லாம் அந்த ஏக்கங்கள் இருந்தது. காதலை நாங்கள் உண்மையா அந்த நேசிக்கணும் அல்லது அதன் சுவாரஸ்யங்கள் இருந்தால் எங்களுக்கு எப்பவுமே வளர்மதி கொஞ்சம் குறைவா கிடைச்சாதான் அதுல சுவை அதிகமா இருக்கு. ஆமா ஆமா ஆமாண்ணா, அது அடிக்கடி பேசிக்கிட்டா அந்த இது வராது. அப்புறம் இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், அதாவது பார்த்த உடனே காதல், அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருந்ததுதான், எங்களுக்கு அப்படிதான் ஆயிட்டது. ஆமா, அக்கா வீட்டுல பார்த்த உடனே உங்களுக்கு லவ் வந்துருச்சு இல்லையா? கண்டவுடன் காதல் எங்களுக்கு. ஆனா இதுல எங்களுக்கு பிடிச்சதுன்னா நாங்கள் கண்டவுடன் காதலாகி கூட இன்றைக்கு சுமார் இவ்வளவு காலங்கள் நாங்கள் இவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறோம்ன்றக்குள்ள இப்ப கண்டவுடன் காதல் வந்தாலும் அதை நாங்கள் எப்படி நாங்கள் கையாளுறோம், அதை நடவடிக்கை எடுக்கிறோம்ன்றதான் முக்கியம் இல்லையா வளர்மதி? ஆமாண்ணா ஆமா. அண்ணி, உங்களுக்காக அண்ணா அப்டேட் ஆயிருக்காங்க. ஒரு சூப்பர் பாட்டு உங்களுக்காகவே கேட்டிருக்காங்க. அந்த பாடலை கேட்கலாமா நேயர்களுடன்? நன்றி. ஓகே, நிச்சயம் நேயர்களுக்கு அப்பதான் ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா? அண்ணாவோட பாட்டு அன்னிக்காக. பேர் சொல்லாம வந்துட்டேன். நன்றி. பேட் மேனர்ஸ் இல்ல, அதான். சொல்லுங்க கேப்போம். ரத்தி. ஐயோ, இந்த பொண்ணுக்கு கூட்டு வந்தா தெரிஞ்சா அவங்க ஒப்பம் கால் கத்தான் தெரியாது.
எங்க குலசாமி கோயில் கூட்டு வந்திருக்கேன். எல்லாம் நல்லா நடக்கும். பாப்போம். இவளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்பேன். கண்ணு மொழி காக்கா முள்ளா குருவ ரெண்டும் குருவ நெல்லா நீராந்த போல தினராத்திரி வேளை என் சொப்பனம் வார வந்து வெளிச்சம் தார அழகாலே ஒரு இலையே தெரியலையே மனசு ரெக்க முளைச்சு பறக்குது யாத்தே கண்ணு மொழி காக்கா முள்ளா உன் குருவ ரெண்டும் குருவ நெல்லா. I love to walk on the beach. The best thing about beach is na I love the sunrises. நம்ம கிளைண்ட் ஒருத்தர் கன்னியாகுமரியில இருக்கிறாரு. He have a resort there. Sunrise, sunset, both at same place. நடுவுல திருவள்ளுவர் வேற இருப்பாப்ல. Oh. Shall we go? போய் போட்டோ எடுத்து அனுப்பு. I'll put it on Instagram. Very nice. நேசத்துக்கும் பாசத்துக்கும் தேசம் ஒண்ணும் தேவையில்லை. பாசையத்தான் பார்த்து வர காதல் வேறு வார்த்தை இல்லை. கண்ண கண்ணு மோதிர வேளையில மண்ணை விட்டு வந்தவ என்னோட நெஞ்சில நெறிஞ்சிட்ட உசிரில் கரைஞ்சிட்ட உள்ளுக்குள் புகுந்துட்ட மூச்சில கலந்துட்ட மனசு ரெக்க முளைச்சு பறக்குது யாத்தே குருவ ரெண்டும் குருவ நெல்லா நீராந்த போல தினராத்திரி வேளை என் சொப்பனம் வார வந்து வெளிச்சம் தார அழகாலே ஒரு இலையே தெரியலையே மனசு ரெக்க முளைச்சு பறக்குது யாத்தே ரொம்ப ஸ்வீட் இருக்குடா. கேரளால my client is having one big தென்னந்தோப்பு. அங்கேயே he is having farm house, swimming pool and all. அங்க இளநீ இன்னும் ஸ்வீட்டா இருக்கும். இங்க அனுப்ப சொல்டா. You want வாழ்க்கை? What is வாழ்க்கை? பக்கத்துல நீ நடந்தா கல்லும் முள்ளும் புல்லாகும் காட்டு வழி பாதையெல்லாம் கம்பளத்த போலாகும் கைபிடிச்சு கூடவே நீயும் வந்தா கண்டம் விட்டு கண்டமும் கடந்து வானத்தில் எட்டு வைப்பேன். அந்த நேரம் கிள்ளிவோ நெத்திக்கு பொட்டு வைப்பேன். பக்கத்தோட இருப்பேன். மனசு ரெக்க முளைச்சு பறக்குது யாத்தே கண்ணு மொழி காக்கா முள்ளா உன் குருவ ரெண்டும் குருவ நல்லா. பிரியா மச்சான் வேணாண்டா. பாண்டிச்சேரியில என் ஃப்ரெண்டோட ரெசார்ட் இருக்கு. இதை அப்படி வர மாட்டியா? அதான் நானே வேணான்னு சொல்லிட்டேன். போலாம் நாளைக்கு. இனிமையான பாடல் அப்டேட் ஆயிருக்காங்க. வன்னியூர் ஆனந்த் விஜி அண்ணா 2 பேருக்கும் சேர்த்து சொல்லியிருக்கேன். இனிமையான பாடல் தெரிவு, புது பாடல். அடுத்து வன்னியூர் ஆனந்தி விஜய் அண்ணா இவங்களுடைய அந்த உரையாடலை கேட்க நேரலையோடு ஆர்வமாக வந்து கலந்துட்டு இருக்காங்க அன்பு சொந்தங்கள். சிவ சின்ன தம்பி வணக்கம் தேனருவி பண்பலை நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கனகதுர்க்கை விருதை வணக்கம் 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 அப்படின்னு சொல்லி ஓடி வந்திருக்காங்க. ஓம் சக்தி விநாயகா சக்தி சிங்கப்பூரிலிருந்து வணக்கம்னு சொல்லி வந்திருக்காங்க. அண்ணா அப்படின்னு புன்னகையோடு வந்திருக்காங்க. ஓம் சக்தி சரஸ்வதி காவேரி சிவாலா நிகழ்ச்சியோடு இணைந்தே இருக்காங்க. மலர் மலர் இனிய காதலர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவேரி சிவா சொல்லியிருக்காங்க ஓடி வந்து காதல் தம்பதியினர் வன்னியூர் ஆனந்த் விஜய் தனபால சிங்கம் அண்ணா மற்றும்
இவங்களை சொல்ல எல்லாரும் அந்த பேர் சேர்த்து சொல்லியே பழக்கமாயிடுச்சு இல்லையா? இப்போ எங்களால் பிரிக்க முடியலை. ஓகே, அன்னைக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காவேரி சிவா அழகான ஸ்டிக்கர் எல்லாம் பதிவிட்டு நன்றிகள்மா. ராசசேகரன் KRK நேரலையோடு இணைந்திருக்காங்க. காவேரி சிவா ஆஹா கண்ணாடி தூக்கி காட்டுறாங்க. ஓகே, இப்போ வன்னியர் ஆனந்தி விஜயண்ணா எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. ஓடி வந்திருக்காங்கன்னா எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக. சிவக்குமார் இனிய அன்பான மாலை நேர வணக்கம் உறவே, உங்கள் சேலம் சிவா சொல்லி நேரலையோடு இணைந்திருக்காங்க சிவக்குமார். தேனி மாவட்டம் டி முருகன் அண்ணா வந்துட்டாங்க, ரோஜா மலரோடு வந்துட்டாங்க நேரலைக்கு. நன்றிகள் தேனி மாவட்டம் டி முருகன் அண்ணா. ஒரு சிறிய இளம்பர இடைவேளை. ஐரோப்பிய வாழ் மக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. லைவ் மியூசிக், கரோக்கி மியூசிக். திருமண விழாவா, பூப்பணித நீராட்டு விழாவா, பிறந்த நாள் விழாவா, கலை நிகழ்ச்சிகளா, உங்கள் அனைத்து நிகழ்வுகளுக்கும் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்தமலை இசைக்குழு, ஆனந்தமலை இசைக்குழு. தொடர்புகளுக்கு ஜெர்மனி ஆனந்தன் 0049 15 11 072 56 43 மற்றும் பார்த்தீபன் 0049 17 68 074 79 90. ஜெர்மனி. இன்றைய நாடுங்கள் ஆனந்தமலை இசைக்குழு. இன்றைய நாடுங்கள் ஆனந்தமலை இசைக்குழு. தேனருவி இணைய வானொலியில் நீங்களும் அனுசரணையாளர் பக்கத்தில் இடம்பெற வேண்டுமா? அழைப்பினை மேற்கொள்ளுங்கள். 9496996978 என்ற இலக்கத்தின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். தேனருவி இயக்கம் தேனருவி ரேடியோ என்ற முகநூல் பக்கங்களூடாக. தேனருவி இனிமையான பாடலை அடுத்து நம்ம காதல் தம்பதிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமா? கேள்வியை தொடுக்க இது வன்னியூர் ஆனந்த் விஜி அண்ணா அண்ணி. வணக்கம் வணக்கம், மறுபடியும் வணக்கம். மறுபடியும் வணக்கம். ரெடி ஆயிடுங்க. நாங்க கொஞ்சம் சண்டையை மூட்டி வைப்போம். அந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருக்கு. உங்கள் துணையின் எந்த விஷயம் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும்? எனக்கா கேள்வி அவங்க வீட்டுக்காரங்களுக்கா? அன்னைக்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச எதுனா பிடிச்ச விஷயம் என்ன? பிடிச்ச விஷயம் நான் எங்க போனாலும் தேடிக்கொண்டே இருப்பேன். கொஞ்ச நேரம் கண்ணாட்டிக்கும் எடுத்து விளக்குமதி. ஓ, அண்ணி உங்களுக்கு அண்ணன் கிட்ட எது ரொம்ப பிடிக்கும்? அண்ணா கிட்ட பிடிச்சது எல்லாமே பிடிக்கும். ஒண்ணு சொல்லுங்க. அன்பா பேசுவாரு, அன்பா பழகுவாரு, எல்லாரோடையுமே அன்பா பழகுவாரு. இல்ல, அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு தெரிஞ்சுக்க அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு இது சொல்லுங்க. இன்னும் ஒண்ணுதான் சொல்லணும். ஒண்ணுதான் சொல்லணுமா? ஆமா, ஒண்ணு சொல்லுங்க. அன்பா பழகுவாரு எல்லாரோடையும். எல்லாரோட. அண்ணி நான் பொதுவுல கேட்கல. உங்ககிட்ட பிடிச்ச அண்ணனுக்கு உங்களுக்கு பிடிச்ச பழக்கம், அதாவது உங்ககிட்ட உங்க 2 பேர் மட்டும்தான், பொதுவுல கேட்கல நான். எப்படி? பக்கத்திலேயே இருப்பாரு. அவர் போனாலும் நீங்க விட மாட்டீங்க. வேலையாண்டா எனக்கு உடம்பு சரியில்லாட்டியும் அதை செய்து தருவாரு. டான்ஸ் ஆடுவாரு, பாட்டு பாடுவாரு, எல்லாமே பண்ணுவாரு. டான்ஸ் ஆடுவாரா? இது தெரியாத விஷயமா இருக்கே. எல்லாம் இன்றைக்குதான் போட்டு உடைக்க வேணும். அண்ணா தெரிஞ்சுக்குங்க. அப்பப்ப டான்ஸ் ஆடும். ஓகே, அப்புறம் சரி, இப்ப அண்ணன் கிட்ட உங்களுக்கு சற்று எரிச்சலா இருக்கிற விஷயம் என்ன? எரிச்சலா இருக்கிற என்னன்னு சொன்னா, நம்பி ஏமாந்துடுவாரு. இப்ப எல்லாரோடையும் பாசமா பழகிட்டு அவரே ஏமாத்திடுவாங்க. அதுல இருந்து அவர் கொஞ்சம் மாறணும். அதான் என்னோட இது. அண்ணா உங்களுக்கு அண்ணிக்கிட்ட பிடிக்காத ஒரு எரிச்சலான விஷயம் இதான் அண்ணி மாத்திக்கணும். எனக்கு பிடிக்காத எரிச்சலான விஷயம் நான் சொன்ன 5 பேர் வீட்டுக்கு வரண்டாம 20 பேருக்கு சமைப்பாங்க. ஓ, அது நல்ல பழக்கம். ஆமா ஆமா, நல்ல விஷயம். எனக்கு அது விருப்பம். அப்படியே செய்து கொடுக்கறது எல்லாருக்குமே. ஆமா, வந்தவங்கள வரவேற்க வேணும் இல்லையா?
அந்த உபசரிச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள நல்லா வழி அனுப்பி வச்சாதான் மனசு சந்தோஷமா இருக்கும். ஆமா 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 ஆமா. அடுத்தது வந்து உங்க 2 பேர்ல யாருக்கு கோபம் அதிகமா இருக்கும்? அன்னிக்கா அண்ணனுக்கா? எனக்குதான். ஓ. ஆனா நான் டப்பான்னு மறந்துடுவேன். ஆ. ஆனா இவங்க கொஞ்சம் வச்சிருப்பாங்க. ஓ, அப்ப அண்ணனுக்குன்னு சொல்லலாமா? நீங்க வந்து கோவப்பட்டு கேட்டுட்டு அதை மறந்துடுவீங்க. ஆனா அண்ணன் வந்து மனசுக்குள்ளேயே வா செஞ்சாலே செஞ்சாலே அப்ப அண்ணன்டா. சரி, அடுத்த கேள்வி வந்து உங்களுக்கு பிடித்தவங்க 2 பேருக்கும் பிடிச்ச பொதுவான பாடல் அல்லது படம்? பொதுவான பாடல். இப்ப அதான் நாங்க பாடல் ஒன்று தந்துக்கோ, அதே பாடல சொல்லலாம் தானே நாங்கள். ஆமா ஆமா ஆமா. நாங்கள் வந்த எங்கட அதாவது வந்து நாங்கள் காதலிச்சு திருமணம் செய்யற காலத்துல நாங்கள் விரும்பி நான் நினைக்கிறேன் நாங்களுக்கு ஒரு பல தரம் கேட்ட பாடல் எங்களுக்கு அந்த பாடலாம் பிடிக்கும். 2 பேருக்கும் பிடிக்கும் மலர்மதி. ஓ, அது நல்லா இருக்கும் அந்த பாட்டு. பாக்குறதுக்கும் கேக்குறதுக்கும் அவ்வளவு அழகா இருக்கும் இந்த பாட்டு. ஊமை விழிகள் படத்துல இருந்து கார்த்திக். படமே ஒரு நல்ல படம். ஆமா ஆமா. நவரச நாயகன் கார்த்திக் நடிச்சிருப்பாரு இல்லையா? நல்ல பாட்டு, நல்ல பாட்டு. அந்த பாட்டு வந்த நேரத்துல எங்க அக்கா வீட்டுல நான் இருந்தேன். வெளியில அந்த நேரத்துல ஒரு வெளியில ஒரு பாக்ஸ் ஒன்றை கட்டிட்டு அதுல பாட்டை போட்டு வெளியில இருந்து கேட்டு கொண்டு போய் இவங்களுக்காக. ஓ அண்ணி அண்ணி கேளுங்க, இந்த விஷயம் எல்லாம் தெரியுமா? தெரியும் தெரியும் தெரியும். இதோ மறு மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா, கண்ணே புது நாடகம் விரைவில் அரங்கேறிடும். மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா.
தேனருவி FM. இனிமையான பாடல் வன்னியூர் ஆனந்த் விஜய் அண்ணா இருவருக்கும் பிடித்த பாடல் ஒலித்து ஓய்ந்தது. நன்றிகள். நேரலையோடு இணைந்தே இருக்காங்க சசிகுமார் ஈஸ்வரமூர்த்தி. இனிய மதிய வணக்கம்னு சொல்லி நேரலையோடு இணைந்திருக்காங்க. வன்னியூர் ஆனந்த் விஜய் அண்ணா உறவுகளுக்கு நன்றிகள் சொல்லியிருக்காங்க. தேனி மாவட்டம் டி முருகன் அண்ணா இனிய மதிய வணக்கம். தேன் அருவியின் வானம்பாடி வளர்மதிமா மகிழ்ச்சியாக உள்ளது. உங்களது குரலை கேட்டு 42 நாட்கள் ஆகிறது வளர்மதிமான்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் அண்ணா. அப்படியா, 42 நாளா? நன்றிகள் தேனி மாவட்டம் டி முருகன் அண்ணா. காவேரி சிவா அழகான ஸ்டிக்கர் பதிவுகளோடு இணைந்திருக்காங்க. தேனி மாவட்டம் டி முருகன் அண்ணா வருத்தம் வேண்டாம். அதாவது இன்னைக்கு சிறப்பு காதல் தம்பதிகள் வன்னியூர் ஆனந்த் விஜய் அண்ணா இவர்கள் இருவரின் விருப்பத்தில் மட்டுமே பாடல் ஒலிக்க இருக்கிறது, அவங்களோட விருப்பத்தில். அதனால் நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கோச்சிக்க மாட்டீங்க. நன்றிகள் அண்ணா. தேனி மாவட்டம் டி முருகன் அண்ணா. காவேரி சிவா அண்ணாவை யாருக்குத்தான் பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மை உண்மை காவேரி சிவா. ராசசேகரன் KRK வணக்கம். ஆனந்த் மற்றும் விஜய் சகோதரி அப்படின்னு சொல்லி அழகான ரோஜா பூலாம் கொடுத்துருக்காங்க. காதலர் தினம் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கே திருநாள் ஆகட்டும். ஆனந்த் விஜய் தம்பதியினருக்கு அன்பும் அமைதியும் ஆயுளும் முழுவதும் அருளட்டும். வாழ்த்துக்கள் உறவுகளேன்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் ராசசேகரன் KRK சகோ. அழகான பதிவு, வாழ்த்து பதிவு. காவேரி சிவா அன்னைக்கு ரொம்ப தாராள மனசுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஆமாம் இல்லையா? நல்லா போகலாம், ஒரு நாள் நல்லா சூப்பராக வெட்டலாம். ஓகே, காவேரி சிவா அன்னை குரலில் நமக்காக ஒரு பாடல் வருமா? கண்டிப்பாக ஒரு பாட சொல்கிறேன் அன்னியை. காவேரி சிவா வாவ் சூப்பர் பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவேரி சிவா. தர்ஷினி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. சர்க்குணா தேவி குருசாமி அக்கா நேரடியோடு இணைந்திருக்காங்க. தேவிஷா வந்துட்டாங்க. வாங்க தேவிஷா. இனிய வணக்கம் வளர்மதி. வாழ்த்துக்கள் உங்களுக்கும் எங்கள் பாசமான அண்ணா அன்னிக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் சொல்லி பூங்கத்தோடு வந்திருக்காங்க நம்ம தேவிஷா. ஒரு காலத்தில் எனக்கு பிடித்த ஆக்டர் நவரச நாயகன் கார்த்திக். மறக்க முடியாத பாடல் சிறப்பு. ஆமாம் இல்லையா? கார்த்திகோட அவர் காதல் அப்படி கூட சொல்லலாம், காதல் இளவரசன் அப்படி கூட சொல்லலாம். நம்ம நவரச நாயகன் கார்த்திக்கு அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம பார்க்குறவங்களுக்கு இல்லையா? தர்ஷினி நன்றிகள் தங்கள் பதிவுக்கு. அழகான பாடல் மாமரத்து பூவெடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. தேனி மாவட்டம் டி முருகன் அண்ணா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் போத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தர்ஷினி. காவேரி சிவா இன்றைய நட்சத்திரத்தில் அண்ணா இந்த பாடல் கேட்டதாக ஞாபகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஓ, நல்ல ஞாபக சக்தி. பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராசசேகரன் KRK. சத்குணா தேவி குருசாமி அக்கா அனைவருக்கும் காதலர் தின வாழ்த்துக்கள் உருத்தாகட்டும்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் அக்கா தங்கள் வாழ்த்து பதிவுக்கு. தர்ஷினி உனக்காக உயிர் வாழ. ஆஹா, அழகா அந்த லைன், என்ன அழகான லைன் இல்லையா? உனக்காக உயிர் வாழ இந்த பிறவி எடுத்தது பாட்டு அவ்வளோ நல்லா வரிகளை கூர்ந்து கவனித்து ரசிச்சிருக்காங்க. நன்றிகள்மா தர்ஷினி. ஆனந்தின் இதயம் துடிக்கும் ஒவ்வொரு காலத்திலும் விஜயின் பெயர் இசையாக ஒலிக்கிறது. ஓ, நன்றிகள். அண்ணா பாருங்கண்ணா எப்படி போட்டிருக்காங்க பாருங்க பதிவெல்லாம். நன்றிகள். கோபி போயிட்டு சிம்ரன் பாடல் இருக்கா? இல்லையே. அதாவது அண்ணா மெலோடியாக போட்டோன்னு சொல்லியிருக்காங்க தர்ஷினி. மெலோடி சாங் தான் கேட்டிருக்காங்க 2 பேருமே. கொடுவா MP சாமி அண்ணா நேரலையோடு இணைந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. இனிய வணக்கம் அனைவருக்கும்னு கொடுவா MP சாமி அண்ணா அழகான ஸ்டிக்கர் பதிவுலாம் கொடுத்துருக்காங்க. காவேரி சிவா அண்ணாவின் பாடல் தெரிவுகள் எல்லாம் சூப்பராக தான் இருக்கும். ஆமாம், கூட அண்ணியும் இருக்காங்க இல்லையா? ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றிகள். இதோ அண்ணா அன்னிக்கிட்ட கேள்வி கேட்டுடலாமா? அண்ணா வணக்கம். வணக்கம். இதோ கேள்வி ரெடியாக இருக்கு. 2 பேர் அப்படியே
ரேபிட் ஃபயரில் போகலாம். துணையை ஒரு வார்த்தையில் விவரிக்க சொன்னால் என்ன சொல்வீர்கள்? அண்ணா நீங்கள் அன்னைக்கு என்ன சொல்வீங்க? ஒரு வார்த்தையை அண்ணியில் அண்ணி என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? எனக்கு அதாவது செல்ல பெயர் கேட்கல நானு. ஒரு வார்த்தையில அவ இப்படி அப்படின்னா என்ன எப்படி சொல்வீங்க? இது கேள்வி வந்து செல்ல பேரை இந்த பேரை கேக்குறீங்களா இல்ல எப்படி கேக்குறீங்களா? அந்த குணத்துக்கு அந்த கேரக்டர் அந்த குணம் சொல்றேன். குணம் கேக்குறேன். எனக்கு அம்மா நான் ரொம்ப பேசினா அழுதுருவேன். அம்மா இல்லனா இப்ப இறக்கி இருக்கிறேன். ஓப்பா சூப்பர். அண்ணி உங்களுக்கு? எனக்கு அவர் அப்பா. சொல்லுவேன். ஓகே ஓகே ஓகே. சரி. அவர் செய்ததில் அண்ணி செஞ்சதுல ரொமான்டிக்கான எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நல்ல கூலா இருக்க விலத்தி கொண்டாக்க டே ஆனந்த் வான்ட்டு போவாங்க. ஓ அண்ணி நீங்க எப்படி? அண்ணனோட எந்த ரொமான்டிக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அண்ணன் சைட்டால போயிருக்கா கண்ணடிச்சிட்டு அனுஷ்காண்டுட்டு போயிடுவேன். ஓ அனுஷ்கா. ஓ ஓ ஓகே. உங்கள் இருவரில் யார் நல்லா சமைப்பாங்க உங்க 2 பேர்ல? அதான் நிறைய கூட செய்யறாங்க இல்லையா? ஓகே. அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் அது மட்டும் இல்ல ஒரு செகண்ட் சொல்றேன். அவங்களுக்கு அது மட்டும் இல்ல அந்த ஆராய்ச்சிகள் சமையல் சம்பந்தமான ஆராய்ச்சிகள் நிறைய பிடிக்கும். இப்ப புதுசா ஏதாவது செய்வாங்க பிள்ளைகளும் சொல்லிக் கொண்டே இருப்பேன். தாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுற சுவை சில சாப்பாடுல இவங்க அந்த யூடியூப் வலைகளை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. கொஞ்சம் அதுல ஒரு திறமைசாலி அந்த சமையல் விஷயத்துல. ஆமாண்ணா. ஆமா ஆமா ஆமா. ஆனா தெரியும் லிங்கா வந்து போனார். அறிவிப்பாளர் லிங்கா நண்பர் லிங்கா வந்து 2 நாள் தங்கிட்டு போனாரு. அவர் இப்பவும் சொல்லுவாரு தான் ஒரு சில சாப்பாடு தான் சாப்பிட்டு எந்த சுவையோட சாப்பிட என்னோட பாராட்டி கொண்டே இருப்பாரு. ஓ ஆமா. சரி. இப்ப அன்னைக்கு நீங்க என்ன செல்ல பெயர் வச்சிருக்கீங்க? அனுஷ்கா. அண்ணி நீங்க அண்ணனுக்கு என்ன செல்ல பெயர் வச்சிருக்கீங்க? அண்ணனுக்கா செல்ல பெயர் என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? செல்ல பெயர் அண்ணி சொல்லுங்க. அது சரியா விளங்கல. அவருக்கு செல்ல பெயர் அப்பாண்டு தான் கூப்பிடுவேன். ரொம்ப ரொம்ப ஆனந்த் சார் இல்ல நம்ப முடியல. கொஞ்சம் லேட் ஆயிட்டு பண்ணி வாங்க. ஐயோ இன்னைக்கு நான் ஓபனா பேசுறேன். எங்களோட உறவு மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன வளர்றது சொன்னா நல்லா. ஆமாண்ணா. ஆமா ஆமா. ஓகே சரி. இப்போ நம்ம லிங்காண்ணா வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சமைச்சதெல்லாம் சொன்னீங்க. இப்போ நம்ம போஸ்டர் பக்கத்துலேயே வந்து லிங்காண்ணா வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு உங்களுக்கு. இந்த போஸ்டர் பக்கத்தில் இருக்கிற வாழ்த்து பதிவு பார்க்கலாம்னா? மகேந்திர ராஜா மதுஷா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுதர்ஷன் தர்ஷன் கங்க்ராட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சர்க்குணா தேவி குருசாமி அக்கா வந்திருக்காங்க வாழ்த்து சொல்லி. வைஷ்ணவி சிவபாலன் கோயம்பேடு கார்த்திக் தம்பி காதலர் தின சிறப்பு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயம்பேடு கார்த்திக் தம்பி. பொன்னம்பலம் கிருபா தம்பி அன்பான மாலை வணக்கம் ஆர்ஜே வளர்மதி. உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள். காதலர்கள் அனைவருக்கும் காதலர் தின நல் வாழ்த்துக்கள். கிருபா பலர்மோ இத்தாலியிலிருந்து சொல்லியிருக்காங்க. நன்றிகள் தம்பி. லிங்காண்ணா வந்துட்டாங்க. நம்ம அவருடைய மிகவும் பிடித்தமான நண்பருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல. இனிய மதிய வணக்கம் அசத்தல் நாயகி ஆர்ஜே வளர்மதி வாழ்த்துக்கள். இன்றைய நேர்காணலில் அன்பான உறவுகளான வன்னியூர் ஆனந்த் மற்றும் விஜி அப்படி சூப்பர்னு அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. இசையும் இரவும் ரிங்கார விடியல் நிகழ்ச்சி தொகுப்பாளர் RJKS லிங்கா அண்ணா நன்றிகள். நம்ம தேனருவி வானொலி இயக்குனர் நிலாமா வந்திருக்காங்கன்னா உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அழகான பதிவு. பல ஆண்டுகள் கடந்தும் பசுமை மாறாமல் வாழும் அந்த உன்னத காதல் தம்பதியினருக்காக வன்னியூர் ஆனந்த் விஜி தனபால சிங்கம். காதல் ஓவியம் தொடரும் பயணம் அன்று. ஒற்றை ரோஜாவோடு தொடங்கிய உங்கள் தேடல் இன்று சொந்தங்கள் சூழ பூத்து குலுங்கும் அழகிய நந்தவனம் உங்கள் காதல். இளமை மாறிய போதும்
உங்கள் இதய துடிப்பு மாறவில்லை. தலைமுடி நரைத்த போதும் நரைக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த முதல் சந்திப்பின் ஈர்ப்பு குறையவில்லை. சுமைகள் வந்தபோது இருவருமாக சுமந்தீர்கள். சுகங்கள் வந்தபோது இருவருமாக பகிர்ந்தீர்கள். பிள்ளை செல்வங்கள் உங்கள் காதலின் சாட்சியாய் இன்று பெருமையும் புகழும் சேர்கிறது. உடல் வேறு என்றாலும் உயிர் ஒன்றாய் வாழும் அதிசயம். இனிவரும் காலங்களிலும் இதே காதலுடன் நீங்கள் இணைந்து வாழ வேண்டும். இறை அருள் துணையுடன் சொல்லி வாழ்த்திருக்காங்க நம்ம தேனருவி வானொலி இயக்குனரோடு சேர்ந்து மற்றும் ஒரு அன்பு சொந்தம் நம்ம அன்பு தம்பி தேனருவி வானொலி முகாமையாளர் ஜோசப் நெவில் அண்ணா. நன்றிகள். நன்றி வளர்மதி அவர்களுக்கு. தங்கள் 2 பேருக்கும் எங்களுடைய அன்பார்ந்த மனமார்ந்த நன்றிகள். கூடுதலான பிரத்யேகமான நன்றிகள் சொல்லணும். குறிப்பிட்ட காலத்துல இந்த வானொலியில சேர்ந்தான். அதுவும் நண்பர் லிங்காங்குளம் தான் நான் இணைந்து கொண்டான் அவற்றை அன்புக்காக. ஆனால் பிறகு நான் உறவுகள் சரியில்லாத அறிவிப்பாளர் எல்லாரோடையும் நான் ஒரே அன்போட பழகிறேன். அதே நேரத்தில் என்ன ஒரு சில விஷயங்களுக்கு இப்போ அந்த காலங்கள் நேரங்கள் பார்க்காமல் நான் இடையில வந்த புது உறவண்டும் பார்க்காமல் என்ன எல்லா நிகழ்ச்சிக்கும் இணைத்து கொண்டு என்னை ஒரு நல்ல உறவாக சேர்த்து இப்போ நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்னன்னு சொல்றேன் அவரை நான் மாப்பிள்ளையாண்டே கூப்பிடுற ஒரு உறவை தந்துருந்தேன். நன்றி அவர்களுக்கு கூடிக்கொள்றேன் வளர்ந்தேன். சரிண்ணா. அப்புறம் நிலமா எனக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. வணக்கம் வளர்மா, உங்களுக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கை இனிமையாகட்டும். அன்பெனும் ராகத்தில் உங்கள் அனுதினமும் இசையாகட்டும். தனிமையில் இருப்பவர்களுக்கு துணையாகவும் காதலிப்பவர்களுக்கு பாலமாகவும் இருக்கும் நம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை காதலர் தின வாழ்த்துக்கள். முக்கியமாக என அன்புக்குரிய முத்துக்கும் எனது ஸ்பெஷல் காதலர் தின முத்தங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம தேனருவி வானொலி இயக்குனர் நிலாமா. நேரலையோடு இணைந்திருக்காங்க நம்ம அதுதான் நிலாக்காயும் நேரத்தில் அண்ணா. ஓஹோ ஓகே, காவேரி சிவா நிகழ்ச்சியோடு இணைந்தே இருக்காங்க. அழகான பதிவுகளுடன் தர்ஷினி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கனகதுர்க்கை விருதை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அடுத்து வரும் ஒரு நம்ம காதலர் தின தொடர் இசை சிறப்பு நிகழ்ச்சியின் வன்னியூர் ஆனந்தி விஜய் அண்ணா உங்கள் இருவருக்காக உங்கள் விருப்பத்தில் நம்ம வன்னியூர் ஆனந்தி விஜய் அண்ணா சூப்பர் ஸ்டாரோட ஃபேனு. இது வன்னியூர் ஆனந்தி விஜய் அண்ணா உங்களுக்கான பாட்டு போட்டலாமா? இது அண்ணா தித்திக்க வருகிறது இனிமையாக தித்திக்கும் தேன். நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லனா தில்லனா நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லனா. மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லனா. தில்லனா நான் தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லனா. மஞ்ச காட்டு மைனா உன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லனா.
கபடமில்லை நானும் அறியாத பேரை மக்கள் மனந்தானே எந்தன் வழுக்காத பாதை கொடுத்தாள நான் வந்தேன் எடுத்தாள வேண்டாமா அடுத்தாடு பாராமல் தடுத்தாட வேண்டாமா முடிகொண்ட உன் மார்பில் முகம் சாய்க்க வேண்டாமா முடிவோட்டு நம் சொந்தம் முடிவாக வேண்டாமா தடையேதும் இல்லாமல் தனித்தாள வேண்டாமா நான் தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா காட்டு மைனா உன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா கண்ணு வச்சதும் நீதானா அடி கண்ணி வச்சதும் நீதானா கட்டி போட்டு நீ கப்பம் கட்டு காவன் சொன்னானா திக்கு திக்கு நெஞ்சில் திக்கு திக்கு நெஞ்சில் திக்கு திக்கு நெஞ்சில் திக்கு திக்கு நெஞ்சில் சிவப்பான ஆண்கள் இங்கே சில கோடி உண்டு கருப்பான என்னை கண்டு கண் வைத்தது கடல் வண்ணம் வானின் வண்ணம் கருவண்ணம் தானே கடல் வானம் காணும் போதும் உனை கண்டேன் நானே மண்ணோடு சேராமல் நடக்கின்றேன் உன்னாலே மருதாணி பூசாமல் சிவக்கின்றேன் உன்னாலே சுற்றுவெளி கண்டாலே சொக்குதடி தன்னாலே சுக்குப்பட்டையை போலே நொக்குப்பட்டேன் உன்னாலே கண்டு தறி காலை நானும் கட்டுப்பட்டேன் உன்னாலே தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொள்றி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா கண்ணு வச்சதும் நீதானா அடி கண்ணி வச்சதும் நீதானா கண்ணில் போட்டு நான் கப்பம் கட்டலாமலும் சொன்னா தில்லானா நான் தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா மஞ்ச காட்டு மைனா உன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா நெஞ்சில் தில்லானா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா புலம்பெயர்வால் தமிழ் உறவுகளை போர் அறிய வாய்ப்பு இலங்கையில் உங்கள் விடுமுறை நாட்களை தங்கி குதூகலமாக்குவதற்கு இன்றைய நாடுங்கள் திருகோணமலை நிலாவெளியில் அமைந்துள்ள ட்ரீம் கெஸ்ட் ஹவுஸ். ஏசி அறைகள் நவீன வசதிகளுடனான சமையலறை, வசதியான முறையில் வாகன தரிப்பிடங்கள் மற்றும் புகழ்பெற்ற கோணேஸ்வரர் கோவில், இயற்கை துறைமுகம், நிலாவளி பீச் போன்ற அண்மித்த சுற்றுலா தலங்களுடன் இயற்கை எழில் கொஞ்சம் அழகுடன் அமைந்துள்ளது. ட்ரீம் கெஸ்ட் ஹவுஸ் முழு குடும்பத்தினராகவோ அல்லது தனிப்பட்ட முறையிலோ தங்குவதற்கு இன்றைய பதிவு செய்யுங்கள். ட்ரீம் கெஸ்ட் ஹவுஸ். முகவரி ட்ரீம் கெஸ்ட் ஹவுஸ், 580 புல்மோட்டை ரோடு, நிலாவளி. மேலதிக விவரங்களுக்கு தொலைபேசி இலக்கங்கள் +94 77 76 57 573 மற்றொரு இலக்கம் 00264343 318. மின்னஞ்சல் முகவரி dreamguesthouse.hsc@gmail.com. மறவாதீர்கள், இன்றே நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய ஒரே இடம் ட்ரீம் கெஸ்ட் ஹவுஸ். ரெண்டு பேரும் லவ்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க, இடையில
ஓகே. நேரலையோடு இணைந்துள்ள அன்பு சொந்தங்கள் காவேரி சிவா தித்திக்காத தேர்ந்தான் நம்ம விஜி அண்ணியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுவா எம்பி சாமி அண்ணா நேரலையோடு இணைந்திருக்காங்க. ராசசேகரன் KRK நன்றிகள் சகோ நிகழ்ச்சியோடு இணைந்த தங்கள் அழகான ஸ்டிக்கர் பதிவுகள். கொடுவா எம்பி சாமி இப்போ அப்படியே போட்டி போட்டுட்டு ஸ்டிக்கர் அப்படியே நிகழ்ச்சியை ரசிக்கிறதுனால தான் இந்த ஸ்டிக்கர் பதிவுலாம் வருது இல்லையா? நன்றிகள் அன்பு சொந்தங்களே. வன்னியூர் ஆனந்தி விஜய் அண்ணா நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. தர்ஷினி காதலர் தினத்துக்கு இடைக்கால பாடல்கள் சும்மா கலக்கட்டும், கேட்க துள்ளிசை பாடல்களை விட அண்ணா தான் கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களாண்ணா. அவங்க பாடல் பிடிச்சிருக்கு, இடைக்கால பாடல்கள் கலக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க. தர்ஷினி கவலை வேண்டாம் ரசிக்கிறாங்க. ரசசேகரன் KRK அப்படின்னு அழகாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் வளர்மதி சோதி ராஜா தர்மினி வணக்கம் வளர்மதின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள்மா நிகழ்ச்சியோடு இணைந்த தங்கள் பதிவுக்கு. அழகான ஸ்டிக்கர் பதிவுகள். சுப்பிரமணியம் நக்கிலீஸ்வரன் ஆஹா புது அன்பு சொந்தங்கள்லாம் வந்திருக்காங்கன்னா சுப்பிரமணியம் நக்கிலீஸ்வரன் நன்றிகள் நன்றிகள். ஓஹோ ஓ ஓ நன்றிகள் நன்றிகள். ஓ ஓ ஓகே ஓகே நன்றிகள். அழகான ஸ்டிக்கர் பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்கு. காதலர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோதி ராஜா தர்மினி அழகான ஸ்டிக்கர் பதிவுகள்லாம் கொடுத்து. நாகராஜ் பி சகோ நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வாழ்த்துக்கள் சகோதரி, நீண்ட நாட்கள் காணவில்லை. அன்பான மதிய வணக்கம். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி வினோபா நகர் சித்ரா நாகராஜ் நேரலையோடு இணைந்திருக்காங்க. நன்றிகள். அழகான ஸ்டிக்கர் பதிவுகள் வந்து கொண்டே இருக்கிறது. தேனி மாவட்டம் டி முருகன் அண்ணா மன்னிச்சிருங்கண்ணா, தங்கச்சி இல்லையா மன்னிச்சிருங்கண்ணா. பரவாயில்லை வளர்மதிமா. ஆனந்தி விஜய் அண்ணாவுக்கும் அன்னைக்கும் காதலர் தின எனது அன்பான சிறப்பு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பெரிய மனசு இல்லையா? தேனி மாவட்டம் டி முருகன் அண்ணா நன்றிகள். சூப்பர் ஸ்டாரின் சூப்பர் பாடல் ரெண்டு பேருமே நம்ம வன்னியூர் ஆனந்த் விஜய் அண்ணா தேனி மாவட்டம் டி முருகன் அண்ணா போட்டி போட்டுக்கிட்டு பாட்டு கேட்பாங்க நம்ம ரஜினி பாட்டு. நன்றிகள். அழகான அண்ணாவும் டான்ஸ் ஆஹா நல்ல பாட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. வன்னியூர் ஆனந்தி விஜய் அண்ணா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. நன்றிகள் அண்ணா. அம்மா எல்லாரையும் டான்ஸ் ஆட வச்சிருவோம் இந்த பாட்டு. தேனருவி வானொலி முகாமையாளர் அன்பு தம்பி ஜோசப் நவீல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மைனர் சிவானந்தம் அண்ணா வாங்க வாங்க அண்ணா வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் அண்ணா. வணக்கம் அண்ணா. தாத்தா பாட்டி அண்ணா படி வாங்கிட்டாங்க தர்ஷினி. தாத்தா பாட்டி காதலர் தினத்தை உங்கள் பேரப்பிள்ளை எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கும் இனிமையான ஒரு சந்தர்ப்பம். அவர்களுக்கும் ஆனந்த் விஜய் அண்ணா. ஆமா ஆமா இது சந்தோஷம் தான், அது ஒரு மகிழ்ச்சி தானா. ஓகே 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 ஓகே. ஆமாண்ணா அது உண்மைதாண்ணா. அதனால தான் நீங்கள் ரெண்டு பேரும் நான் நிஜமா நான் இந்த நேரத்தில் ஒரு உண்மையை சொல்லணும். நீங்கள் முதல்ல உங்கள் பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகிற பொண்ணு இருக்குன்னு சொல்லும் போதே எனக்கு ஷாக்கு. அப்புறம் உங்ககிட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் பேசும்போது எனக்கு 3 பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேமா எனக்கு ஷாக் மேலே ஷாக்கு. ஆனால் உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தாலுமே இந்த வயசு சொல்லவே முடியாது. சுத்தி போடுங்க, நிகழ்ச்சி முடிச்ச உடனே சுத்தி போடுங்க. அப்பப்ப நேரம் மனசு எப்பவும் நாங்கள் தெளிவா அல்லது மனசு இளமையா வச்சுக்கொள்றால்
நன்றி 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 காத்தோடு பூவோரச பூவ வண்டோரச உன்னோடு நான் என்னோடு நீ பூவா காத்தா உரச காத்தோடு பூரச பூவ வண்டுரச உன்னோடு நான் என்னோடு நீ பூவா காத்தா உரச ஏத்தோ போட்டு இறச்சு தண்ணி ஓடும் ஏத்தோ போட்டு இறச்சு தண்ணி ஓடும் ஏனது ஏனதை கேடோ வயலோ வாடும் ஆராதோ ராகம் வந்தா ஆசை மோகம் வந்தா அத்தாடி நாளாகி நாளாச்சுதோ காத்தோடு பூவோரச பூவ வண்டோரச உன்னோடு நான் என்னோடு நீ பூவா காத்தா உரச கோடை காணல் குறிஞ்சி மலரின் ஜாதி கோடை காணல் குறிஞ்சி மலரின் ஜாதி யாரது யார் அத கேட்டால் தெரியும் சேதி நான் தானே சின்ன பொண்ணு பூவும் நானும் ஒண்ணு நான் யாரு நீனாரு நீராடவா காத்தோடு பூரச பூவ வண்டுரச உன்னோடு என்னோடு நீ பூவா காத்தா உரச இனிமையான பாடல் ஒலித்து ஓய்ந்தது. இன்றைய காதல் தம்பதி வன்னியூர் ஆனந்த் விஜய் விருப்பத்தில். அடுத்து இருவருடனும் கேள்வி கணைகளை தொடுக்கலாம். வன்னியூர் ஆனந்த் விஜய், உங்கள் இருவருக்கும் அடுத்த கேள்வி. ரெடியா இருக்கீங்களா? ஆமா ஒரு மாசம் துணையோட பேசாம இருக்கணுமா, இல்ல ஒரு மாசம் இன்டர்நெட் இல்லாம இருக்கணுமா? எதை செலக்ட் பண்ணுவீங்க? அடிச்சா நல்லொரு கேள்விதான் இது. என்னால துணையோட பேசாம இருக்கலாது. நெட் இல்லைன்னா பரவாயில்ல இல்லையா? ஆமா எனக்கு நெட் இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம். இப்ப இருந்தாலும் அண்ணி இல்லாம இருப்பீங்க. ஓ இருக்க மாட்டாரு உங்களுக்கு நகைச்சுவை ராஜனன் அது கஷ்டம் இருக்கே, அது கஷ்டம். ரெண்டு பேரும் இருக்க மாட்டோம் அப்படி. ஆமா ஓகே ஓகே. அப்ப ரெண்டு பேருக்குமே உங்க ஒருவருக்கு ஒருவர் துணை வேணும் இல்லையா? அடுத்த கேள்வி வந்து உங்களோட துணைக்கு நயன்தாரா விஜய் கிட்ட இருந்து கால் வந்தா நீங்க அவங்களை பேச விடுவீங்களா, இல்லை போனை விஜய் சொல்லு.
விஜய் சொல்லுங்க. பேச விடுவேன். அவருக்கு நயன்தாராவை விட அனுஷ்காட்ட இருந்து வந்தா ரொம்ப பிடிக்கும். அண்ணா நீங்க விஜய் கிட்ட பேச விடுவீங்களா? எல்லார்கிட்டயும் பேச விடுவேன். அதுல அவருக்கு தடையே இல்ல. நீங்க பாத்திருப்பீங்க தான், அவர் எப்பவுமே அதான் இருப்பாரு. அன்னைக்கு பிடிச்ச நடிகர் விரும்பி யாரு நீங்க இந்த கடைசியா வந்து படத்தை விஜய் சேதுபதி தான் இப்ப கூடுதலா பிடிக்கும். எல்லாருமே பிடிக்கும். ஓகே ஓகே சரி. அவங்களுக்கு ஒரு இப்போ வந்து அவங்களுக்கு வந்து உங்க துணைக்கு வந்து ஒரு மேக் ஓவர் கொடுக்கணும்னா நீங்க அவங்கள எப்படி மாத்துவீங்க? இவருக்கா? எப்படி மாத்தணும்? மாத்த வேண்டாம்ல, அவராவே வேணும். ஆனந்த் விஜய் அவராவே இருக்கட்டும், நான் நானாவே இருக்கிறேன். ஆமா ஆமா, இது அவர்ல மாத்துறதுக்கு எதுவுமே இல்ல. சரி, ஆனந்த் விஜய் கிட்ட அந்த பழைய மொக்க ஜோக் எது? அது எத்தனை தடவை ஒரு ஜோக்கு எத்தனை தடவை திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. அந்த ரொம்ப போட்டு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. போதும் நிறுத்து, இந்த ஜோக்கு எத்தனை தடவை, அது மாதிரி எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க? நிறைய தடவை சொல்லி இருக்கிறாரு. அவருக்கு வந்து அவரோட நகைச்சுவை தான் இவருக்கு விருப்பம். அத போட்டு போட்டு பாத்துக்கிட்டே இருப்பாரு அப்படியே. சரி, இப்போ நிறைய மொக்க யோக்கு இருக்கு இவர்கிட்ட. சரி சரி. வன்னியூர் ஆனந்த் நீங்க சொல்லுங்க. உங்க 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 ரெண்டு பேருக்குமே உள்ள ஒரு கேள்வி இது. உங்க லவ், உங்க காதலை வந்து ஒரு பழைய படத்தோட ஒப்பிட்டா அது எந்த படம்? காதலை வந்து பழைய படத்தோட ஒப்பிட்டா நாங்கள் ரெண்டு பேரும் விரும்பி பாக்குற படம் எதுன்னு கேக்குறீங்களா? இல்ல, ஒரு இப்ப இது ட்ரெண்ட்ல இருக்கு. அது நிறைய வந்திருக்கு எங்களுக்கு. அந்த எனக்கு நான் எந்த மனசுக்குள்ள இருக்கிறது பரதராஜா அந்த கார்த்திக் ராதா நடிச்சாங்களே அலைகளோயில் என்ற படம். ஆமா, அந்த படம் தான் கூடுதல் எனக்கு நினைவுக்கு வர. என்னென்றால் எங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் காதலிக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு இட உருவல் இருந்தாலும் அந்த படத்திலேயே அப்படி ஒரு இது வரதால எனக்கு அந்த படம் தான் கொஞ்சம் விருப்பம். சரி, அதை விட இது சிவாஜி எம்ஜிஆர் அந்த டைம்ல சிவாஜி எம்ஜிஆரை விட நான் அந்த டைம்லயே சூப்பர் ஸ்டார்ட்ட போட்டு அன்னி பாவம் அவருக்கு அந்த படமே பார்க்க மாட்டா பெருசா அந்த காலத்துல எல்லாரும். அதாவது கேள்வி என்னன்னா, நீங்க பழைய படம் பாப்பீங்களா? அந்த எம்ஜிஆர் சிவாஜி பழைய படம்லாம் நான் பாப்பேன். அப்ப நீங்க எந்த படத்தோட ஒப்பிடுவீங்க உங்க காதலை? அன்னைக்கு எனக்கு பிடிச்சது நாங்க அந்த பாட்டு, நாங்கள் அந்த பழைய படங்கள் அந்த பாடல்களை தண்ணி வச்சுக்கிறோம். அந்த இந்த படம் அந்தமான் காதலி என்ற படம் வந்து தான் சிவாஜி படம். ஆமா, அதுலதான் அது எங்களுக்கு அந்த பாட்டோடு சேர்ந்து வரும். அதே மாதிரி சந்திப்பு என்ற ஒரு திரைப்படம் வந்து அதுல இந்த 4 குழந்தைகளோட அந்த ஆனந்தம் விளையாடும் வீடு, அந்த வீட்டிலேயும் ஆனந்தம் விளையாடுது. சரி சரி. அப்புறம் வந்து மன்னிக்கணுமா, அந்த எங்களுக்கு லைஃப் பானு தம்பி தந்துட்டாரு, இப்ப லைஃப் போகுதா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா ஆமா, மகிழ்ச்சி. நன்றி பானுக்கு நன்றி கூறிக்கொள்றேன். சந்தோஷம். நான் லைவ் நானும் பாக்குறேன், லைவ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, உறவுகள் பதிவு போட்டுறாங்க, உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குமல்ல அவங்களுக்கு. ஆமா 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 ஆமா, அவங்க பதிவு படிக்கும்போது. ஓகே, அடுத்த கேள்வி வந்து நீங்க சொல்லுங்க விஜி. உங்க துணை அவங்க கணவர் தூங்கும்போது அந்த கொரட்ட சத்தத்தை விட வேற ஏதாவது இரிட்டேட்டிங் இருக்கா? அத தவிர எது இருக்கும்? கொரட்ட சத்தம் மட்டும்தான். கொரட்ட சத்தம் மட்டும்தான் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. அதுதான் இருக்கும். என்ன செய்வோம், ஒருத்தர் தொந்தரவு இல்லாம மற்றொரு அறையில படுத்துடுவோம், தூங்கிடுவோம். அவரை டிஸ்டர்ப் பண்ணுவான்னுட்டு. இப்போ வன்னியூர் ஆனந்த் உங்களுக்காக உங்க துணை ஒரு அழகான ஒரு புது பாடல் தெரிவு செஞ்சிருக்காங்க. இதோ விஜி உங்களுக்காக, வன்னியூர் ஆனந்துக்காக ஒரு அழகான புது பாடல், ரொம்ப பிரபலமான பாடல் உங்களுக்காக. Calm your mind with chakra based meditation music.
சாரிகமா கார்வா வெல்னஸ். മമ്മൂട്ടി ചേട്ടാ ഇന്ദു റെബേക്ക വർഗീസ്. എനിക്ക് മമ്മൂട്ടിയെ ഇഷ്ടമാണ്. കുറച്ച് വേഗമായിട്ടുള്ളേ വരണം. രഞ്ജിത്ത് ഇതെന്തെങ്ങനെ മമ്മൂട്ടി മോഹൻലാൽ இலங்கையில் உங்கள் விடுமுறை நாட்களை தங்கி குதூகலமாக்குவதற்கு இன்றைய நாடுங்கள் திருகோணமலை நிலாவெளியில் அமைந்துள்ள ட்ரீம் கெஸ்ட் ஹவுஸ். ட்ரீம் கெஸ்ட் ஹவுஸ் ஏசி அறைகள், நவீன வசதிகளுடனான சமையலறை, வசதியான முறையில் வாகன தரிப்பிடங்கள் மற்றும் புகழ்பெற்ற கோணேஸ்வரர் கோவில், இயற்கை துறைமுகம், நிலாவல் பீச் போன்ற அண்மித்த சுற்றுலா தலங்களுடன் இயற்கை எழில் கொஞ்சம் அழகுடன் அமைந்துள்ளது. ட்ரீம் கெஸ்ட் ஹவுஸ் முழு குடும்பத்தினராகவோ அல்லது தனிப்பட்ட முறையிலோ தங்குவதற்கு இன்றைய பதிவு செய்யுங்கள். ட்ரீம் கெஸ்ட் ஹவுஸ். முகவரி ட்ரீம் கெஸ்ட் ஹவுஸ், 580 புல்மோட்டை ரோடு, நிலாவலி. மேலதிக விவரங்களுக்கு தொலைபேசி இலக்கங்கள் +94 77 76 57 573 மற்றும் ஒரு இலக்கம் 0026 43 43 318. மின்னஞ்சல் முகவரி dreamguesthouse.hsc@gmail.com. மறவாதீர்கள், இன்று நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய ஒரே இடம் ட்ரீம் கெஸ்ட் ஹவுஸ். ட்ரீம் கெஸ்ட் ஹவுஸ். இனருவி FM. இனிய மதிய வணக்கத்துடன் ஒரு சிறிய தடங்களை அடுத்து கலையகத்தில் காத்துக்கிட்டே இருக்காங்க வன்னியூர் ஆனந்தி விஜய் காதல் தம்பதிகள். தர்ஷினி நேரலையோடு இணைந்து காதலித்தவர்களையும் காதல் வாழ்ந்த வாழ்க்கையையும் என்றும் மறப்பதில்லை. பல விடயங்கள் கண்முன் வந்து மறையும், அது மறைந்து காணாமல் போனாலும் அப்படின்னு ஒரு அழகா ஒரு இக்கு வச்சு சொல்லியிருக்காங்க. கவிதை தர்ஷினி. சுதா நிகழ்ச்சியோடு நேரலையோடு இணைந்திருக்காங்க. மதி அழகன் இனிய பிற்பகல் வணக்கம், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியோடு இணைந்து நன்றிகள்.
அன்பு சொந்தங்கள் நேரலையோடு இணைந்து இருக்காங்க. அருள்மலர் அக்கா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. சுதா பாடல் சூப்பர்னு சொல்லி நேரலையோடு இணைந்திருக்காங்க. நன்றிகள். கலையகத்தில் காத்திருக்கும் ஆனந்த் விஜி அவர்களிடம் கேள்வி கணைகளை தொடுக்க வணக்கம் அண்ணா. அடுத்த ஒரு கேள்வி இருக்கிறது 2 பேர்கிட்டையும். ஆனந்த் விஜி, துணைக்கு தெரியாம அவங்க அக்கௌண்ட்ல இருந்து நீங்க பண்ண ஆன்லைன் ஷாப்பிங் என்ன? உங்க துணைக்கு தெரியாம அவங்க அக்கௌண்ட்ல இருந்து நீங்க பண்ண ஆன்லைன் ஷாப்பிங் என்ன? எதுவுமே இல்ல. ஆமா ஆமா, இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும். அவங்க சமைச்சதுலயே ரொம்ப மோசமான டிஷ் எது? ஆனா நீங்க சூப்பர்னு போய் சொன்னீங்களா? அவங்க சமைச்ச டிஷ்ல எனக்கு பிடிக்காத டிஷ் கேக்குறீங்களா? ஆமா, மோசமான பிடிக்காதது. மோசமானது என்று உண்மையிலே சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது எனக்கு. என்னடா நான் அப்படி நான் ஒரு நாளும் சாப்பிடல அப்படி. ஆமா ஆமா, ஆனா நீங்க ஆனா கொஞ்சம் சுமாரா இருந்து கூட ஆஹா ஓஹோ நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கீங்களா எந்த டிஷ்ஷாச்சும்? இல்ல, அப்படி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நான் வளமையை விட கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொல்லுவேன். ஓஹோ ஓ ஓகே. உங்க துணையை ஒரு ஆஹா உங்க துணையை ஒரு விலங்கோட ஒப்பிட சொன்னா யாரை சொல்வீர்கள்? ஏன் அந்த விலங்கு? இல்ல, அவங்க நன்றியை மறக்கலன்னா நாய் கூட சொல்லலாம் இல்லையா? நன்றியுள்ள விலங்கு அது. ரெண்டு பேருக்குமே 2 பேர் மனசுல என்ன இருக்குதுன்னு தெரியணும்ல 2 பேருக்குமே. எனக்கு விலங்கோட முயல் குட்டியோட தான் ஒப்பிடுவேன். ஓ ஓ சரி சரி, கொஞ்சம் மாறி இருக்கும். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க விஜி, நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன்டா என்னட்டு சொல்லுவோம், பசு சொல்லுவோம், நாய்க்குட்டி சொல்லுவோம். பசு கூட பொறுமையா இருக்கும். பசு வந்து பொறுமையா இருக்கும். நம்ம என்ன அடிச்சாலும் நமக்கு பால் கொடுக்கும் இல்லையா? பசுவா பால் கொடுக்கும். நம்ம தான் அது அவங்க கிட்ட இருந்து வாங்குவோம். அவங்க வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பசுலாம். ஆமா, கண்டிப்பா. 2மே இருக்கு. நாய்க்குட்டி நன்றி உள்ளதாயும் இருக்கும். அது மாதிரி பசுமாடும் வந்து நீங்க சொன்ன மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? 2யும் போடுவோம். அப்ப பசு நாய் என்னன்னு சொன்னால் வளர்வது மனிதனுக்கு எவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கோ அதை தாண்டி மிருகங்கள்ட்ட இருக்கு. நாங்க அதை கண்டுகொள்றது இல்லை இல்லையா? சரி, இப்ப இந்த கேள்விக்கு 2 பேரும் பதில் சொல்லுங்க. உங்க போன்ல உங்க துணையை நீங்க என்னன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? 2 பேரும் உண்மையை சொல்லுங்க. போன்ல என்னன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? பசு, நாய். ஆனந்த். சரி, முன்னுக்கு ஒரு பேர் இருக்காது உங்களுக்கு தெரியும், அப்படியே அதை மறைச்சிடுவோம். அனுஷ்கா. ஓகே 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 சரி. இப்போ அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு அந்த பேர் வந்துன்னு சொல்லி. ஒரு தடவை எங்கட அக்கா அந்த மகள் என்ன பார்த்துட்டு சொன்னா, சித்தி உங்களை பாக்குற நேரம் முழுக்க அனுஷ்கா மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஓஹோ. அப்ப அதுக்கு பிறகு இவர் அந்த பேரையே வச்சுக்கிட்டார், அனுஷ்கான்னு சொல்லி. ஆமா ஆமா ஆமா, உண்மையா அழகா நீங்க அனுஷ்கா மாதிரி தான் இருக்கீங்க விஜி. நன்றிங்க. இப்போ உங்களுக்கு இப்போ வந்து ஆனந்த் விஜி உங்களுக்காக ஒரு பாடல் செலக்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்காக இதோ ஒரு இனிமையான பாடல். ஆனந்த் விஜி, ஆனந்த் வந்து விஜிக்காக செலக்ட் பண்ணிருக்காங்க. நன்றி நன்றி நன்றி. கண்ணனி நீ வர காத்திருந்தேன், ஜன்னலில் காத்திருந்தேன்.
நாடகமே அந்திப்பகல் கன்னிமையில் உன்னருகே கண்மணி நீ வர காத்திருந்தேன் ஜன்னலில் பார்த்திருந்தேன் கண்மணி நீ வர காத்திருந்தேன் ஜன்னலில் பார்த்திருந்தேன் கண்விழி தாமரை பூத்திருந்தேன் என்னுடல் வீர்த்திருந்தேன் ஒவ்வொரு ராத்திரி வேளையிலும் மங்கையின் ஞாபகமே கற்பனை மேடையில் கண்டிருந்தேன் மன்மத நாடகமே பொன்னழகே பூவழகே என்னருகே கண்ணனை நீ வர காத்திருந்தேன் ஜன்னலில் பார்த்திருந்தேன் தீர பேச வேண்டும் வரவா வரவா நாலு பேருக்கு ஓசை கேட்கும் மெதுவா மெதுவா ஆசை தீர பேச வேண்டும் வரவா வரவா நாலு பேருக்கு ஓசை கேட்கும் மெதுவா மெதுவா பெண்மயங்கும் நீ தொட கண்மயங்கும் நான் வர அங்கங்கு வாலிபம் பொங்கிட பொங்கிட அங்கங்கள் யாவினும் தங்கிட தங்கிட தோள்களில் சாய்ந்திட தோகையை ஏந்திட நீ கண்ணனை நீ வர காத்திருந்தேன் ஜன்னலில் பார்த்திருந்தேன் கண்விழி தாமரை பூத்திருந்தேன் என்னுடன் வேர்த்திருந்தேன் ஒவ்வொரு ராத்திரி வேளையிலும் மன்னவன் ஞாபகமே கற்பனை மேடையில் கண்டிருந்தேன் மன்மத நாடகமே அந்திப்பகல் கன்னிமையில் உன்னருகே கண்மணி நீ வர காத்திருந்தேன் ஜன்னலில் பார்த்திருந்தேன் கண்விழி தாமரை பூத்திருந்தேன் என்னுடல் வீர்த்திருந்தேன் தேனருவி FM. மிகவும் இனிமையாக கலகலப்பாக சென்று கொண்டிருக்கிறது இன்றைய காதலர் தின சிறப்பு தொடரிசை நிகழ்ச்சியில் வன்னியூர் ஆனந்த் விஜி தம்பதிகளின் உரையாடல். இதோ மற்றும் ஒரு கேள்வி வன்னியூர் ஆனந்த் விஜி தம்பதிகளிடம், காதல் தம்பதிகளிடம், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், அதாவது இப்போ வந்து காதலன் ஒரு தூரமாக இருப்பார், காதலி இங்கே ஒரு ஊரில் இருப்பாங்க, அப்படி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஐடியா சொல்லுங்கள் வன்னியூர் ஆனந்த், சொல்லுங்கள். அதுக்கு என்ன சொல்றேன்னு சொன்னால் வளர்மதி, இப்ப தூரங்கள் வந்து ஒரு நாள் இந்த பாசங்களையோ நேசங்களையோ நிர்ணயிக்க கூடாது இல்லையா. மனசு எப்பவுமே கிட்டத்தான் இருக்கு. நான் கூட ஒரு 3 வருஷத்துக்கு மேலாக நான் எனது துணையார் நான் பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழல் இருந்தது. ஆனால் எங்களுக்கு அப்பத்தான் என்ன அன்பு கூடுனது. எப்பவும் இடைவெளிகள் இருக்கக்குள்ள எங்களுக்கு அது இல்லாம இருக்கக்குள்ள எங்களுக்கு அது அதிண்ட ஆக்கம், அந்த ஆழம் தெரியும் இல்லையா. ஆமா ஆமா ஆமா.
அப்ப எங்க இருந்தாலும் நீங்கள் துணையோட சரி இல்லாட்டி ஒரு காதலா இருந்தாலும் சரி மனசுல அவங்களோட நினைவோட வாழ்ந்தீங்க என்றால் தூரங்கள் ஒரு நாளும் என்ன உங்களுக்கு அன்பை கூட்டுமே தவிர குறைக்க சந்தர்ப்பமே இல்லை. நீங்கள் அந்த அதே அன்போட அந்த நினைவோட இருந்தீங்கன்னா நிச்சயமா ஒரு நாளும் தோற்று போகாது. நல்ல பதில் ஆனந்த் விஜி. இப்போ விஜய் இருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு கேள்வி. இன்றைய காலகட்டத்தில் காதலை தக்க வைக்க மிக முக்கியமான விஷயம் எது அப்படின்னு சொல்லுங்க. இந்த காலகட்டத்துல, அதாவது எல்லார்கிட்டயும் செல்போன் இருக்கு. அந்த செல்போன் விட்டு கொடுத்து அன்பை புரிஞ்சு கொண்டு வாழ வேணும். அதான் என்னோட முக்கியமான விஷயம். ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து, இப்ப ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பேசிக்கொண்டிருக்கும் போது முரண்பாடு வரும். அது இல்லாம ஒரு கருத்தை விளங்கி கொண்டு ரெண்டு பேரும் இருந்தாலே அதுலயே நிறைய அன்பு இருக்கும், சண்டை இல்லாம. அப்படி இருந்தா காதலை தக்க வச்சு கொண்டு இருக்கலாம். அதோட காதலை நீண்ட காலம் இழுக்காமல் தப்பண்டு திருமணத்துல முடிந்தால் இன்னும் அன்பா இருக்கும். அது சிச்சுவேஷன் பொறுத்து, இந்த சூழ்நிலையை பொறுத்து இருக்கு. ஆனாலும் நீங்க சொல்ற இந்த கருத்து ரொம்ப நல்ல கருத்து. அதாவது ரெண்டு பேருக்கும் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அது ஒரு வீட்டுல இந்த சூழ்நிலையால கூட கொஞ்சம் கால தாமதம் ஆக சான்ஸ் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. அப்ப நீங்க சொல்றது நீண்ட காலம் போயிட்டு தாண்டா அதுலயே ஒரு சின்ன தடங்கள் வந்துடுமல்ல, ஆக நீண்டு கொண்டு போக. அதுல இப்ப போன் வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் சண்டை வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா. என்னன்னு சொன்னால் இப்ப அந்த காலத்தை மாதிரி இந்த இப்பத்தி இந்த வேகமான உலகம் இந்த பிள்ளைகள்ல யாரிலையும் குறை சொல்ல முடியாது. உலகம் அப்படி மாறி இருக்குது. அப்ப மனுஷத்த வாழ்க்கையும் கொஞ்சம் வேகமா போறதால எல்லாம் அப்படி அவசரத்துல ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அடுத்த கல்விக்கு போக எங்களுக்கு நேரம் கொஞ்சம் நெருங்கி கொண்டு வருது. இப்போ அடுத்த பாட்டு ஆனந்துக்காக வன்னியூர் ஆனந்துக்காக விஜி அவங்க தெருவில் ஒரு அழகான பாடல் ஒலிக்கும் முன் நம்ம நேரலையோடு இணைஞ்சிருக்கிற அன்பு சொந்தங்கள் ஒரு பார்வை பார்த்துக்கலாம். அன்பு சொந்தங்களே மன்னிக்கவும், இடையே மின் தடங்கள் காரணமாக பதிவுகளை படிக்க இயலவில்லை. இருந்தாலும் ஷார்ட்டாக உங்கள் பேரெல்லாம் சொல்லிக்கிட்டே வர, வாழ்த்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உங்கள் காதல் கதை பழைய ஞாபகங்களை கொண்டு வருகிறது, சிறப்பு நினைவுகள், காதல்கள் என்றும் அந்த நினைவுகள் என்றும் அழிவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தர்ஷினி அருள்மலர் அக்கா நேரலையோடு இணைந்திருக்காங்க. அருள்மலர் சந்திரசிங்கம் அக்கா சுதா நிகழ்ச்சியோடு வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இருவரும் இணைந்து அழகாக உரையாடி கொண்டிருக்கிறீர்கள் அண்ணா அண்ணின்னு சொல்லியிருக்காங்க. சுதா பாடல் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. அழகான பதிவுகள். காதலித்தவர்களையும் காதல் வாழ்ந்த வாழ்க்கையையும் என்றும் மறப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தர்ஷினி. அழகான பதிவுகள், நிறைய பதிவுகள், படிக்கத்தான் நேரம் போதாத. ஆஹா, ஓகே. நம்ம தேனருவி வானொலி இயக்குனர் நிலாமா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கண்டையா சந்திரசிங்கம் அண்ணா இனிய பிற்பகல் வணக்கம். ஆர்ஜே வளர்மதி அம்மா இன்றைய காதல் ஜோடிகளுக்கு காதலர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஜெர்மனியிலிருந்து நம்ம கண்டையா சந்திரசிங்கம் அண்ணா. தேவிஷா ரெண்டு பேருக்கும் நான் ஒரு பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாச பறவைகள் விஜய் அண்ணா விஜய் அன்னிக்கு. ஓகே தேவிஷா சொல்லியிருக்காங்க, நன்றிகள். சிவகுமார் எஸ் அண்ணா லைவா ஓகே இப்போ கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க. இடையே மின்தடங்கள் அண்ணா சிவகுமார் எஸ் அண்ணா, அதனால தான் கொஞ்சம் லைவ்ல சவுண்ட் இல்லாமல் போயிடுச்சு. நன்றிகள், நிறைய பதிவுகள். இப்போது நம்ம ஒரு அழகான பாடல் விஜி வன்னியூர் ஆனந்துக்காக அழகான பாடல் தெரிவு செஞ்சுருக்காங்க. இது தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைடு இல்ல சொல்லி தர வாவாத்தி சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தர வாவாத்தி ஏ உசுர ஓ உசுர தார கை மாத்தி அடையாத்தி இது என்ன ஃபீலு
வீட்டு பக்கத்துல இருக்கிற எஸ்டி பூத் நம்பர் ஏதாவது இருந்ததுன்னா இது என் ஜாதகம். நீங்க வீட்டில் உங்க அம்மா கிட்ட பேசிட்டு சொன்னீங்கன்னா தேனருவி FM. நிறைவு பகுதியை நெருங்கி வந்துவிட்டோம். காதலர் தின சிறப்பு நிகழ்ச்சியில் வன்னியூர் ஆனந்தி விஜி தம்பதிகளிடம் உரையாடியதில் நேரம் போனதே தெரியவில்லை. நேர பற்றாக்குறை இருந்தாலும் இப்போ உங்ககிட்ட ஒரு கடைசியாக ஒரு நிறைவாக ஒரு கேள்வி அண்ணா. அவருக்கு பிடிக்காத வேலையை நீங்கள் செய்யணுன்னா என்ன செய்வீங்க? அவருக்கு பிடிக்காத ஒரு வேலையை நீங்கள் செய்யணும் அப்படின்னா என்ன வேலை? அவங்களுக்கு பிடிக்காத வேலையா செய்யணும். அவங்களுக்கு காலையில தூக்கத்துல இருக்கு நான் போன் அடிக்கணும். நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் வெளியா வெள்ளன போயிட்டு பிறகு நான் அங்கேருந்து போன் அடிச்சா தான் பிடிக்காத விஷயம். ஓ ஓகே 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 சரி. இப்போ 2 பேரும் பதில் சொல்லுங்க. திடீர்னு ஒரு லாட்ரி விழுந்தா அந்த பணத்துல 2 பேரும் எங்க போவீங்க? திடீர்னு லாட்டரியில பணம் வந்தா நீங்க எங்க போவீங்க 2 பேரும் சேர்ந்து? லாட்டரியில பணம் விழுந்தா எங்க அப்படியே முழு உலகத்தையும் சுத்த வேண்டியதான். ஏதாவது ஒரு இடம் பிடிச்ச ஒரு இடம் சொல்லுங்கண்ணா. நாங்க 2 பேரும் முதல்ல நாங்க போய் பாக்குறோம். நாங்க தாஜ்மஹாலுக்கு தான் போகணும். ஓ சூப்பர் 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 சூப்பர். இப்போ 2 பேருமே சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாம ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்பாடு செஞ்சா ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேருமே பதில் சொல்லுங்க. ஒரு பெரிய ஷாக் கொடுத்தா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அழுதுடுவாரு. இவருக்கு டப்புன்னு அழுக வந்துடும். நான் அப்படியே நிப்பேன் பேசாம, காட்ட மாட்டேன் இருக்கும். எனக்கு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யவே மனசு இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்காதான்னு தான் தோணுது. இருந்தாலும் இதோ நிகழ்ச்சியின் கேட்கலாம். அடுத்த வர நிறைவு பகுதி நம்ம முயற்சி செய்கிறேன். இப்போ இதோ உங்களுக்கு பிடித்த ஒரு இனிமையான பாடல் தெரிவு. அந்த பாடலுக்கு பிறகு நாங்கள் நன்றி சொல்லிட்டு விடப்படுற மற்ற நிகழ்ச்சியும் கொடுக்கத்தானே வேணும். இப்பே சொல்லலாம்னா நன்றி சொல்லி இப்பே சொல்லுங்கண்ணா. சொல்லுங்க. சொல்லட்டா, எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய உங்களுக்கு முதல்ல நன்றியை கூறிக்கொண்டு வளர்மதி மற்றும் இந்த நிர்வாகத்தை எங்களுக்கு தயார் பண்ணி தந்த நிலா நெவில் மற்றும் எங்களுக்கு முக்கியமா பானுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். தம்பி பானுக்கு 2வது அந்த நிகழ்ச்சியுடைய தடைப்பட்டாலும் திரும்ப தந்தவர். அதையும் தாண்டி எங்களுக்கு இவ்வளவு நேரம் விழித்திருந்து அதாவது பார்த்து கொண்டிருந்து எங்களுக்கு பதிவுகள் போட்டு எங்களை உற்சாகப்படுத்தின சகோதரர்கள் மற்றும் உறவுகள் ஸ்வீடன், ஜெர்மன் எல்லா நாட்டிலையும் இலங்கையிலே இருந்து போட்ட எல்லாருக்கும் நாங்கள் எங்கள் உலகம் முழுக்க இருந்து போட்ட அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகளையும் கைகூப்பி நன்றிகளையும் கூறிக்கொள்றோம். விஜய் நீங்க சொல்லுங்க. எல்லாருக்குமே இந்த எங்களுடைய உரையை செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் இன்றைக்கு காதலர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். காதலர் தின சிறப்பு தொடரிசை நிகழ்ச்சியில் நெதர்லாந்திலிருந்து வன்னியூர் ஆனந்தி விஜி தனபாலசிங்கம் அழகான ஒரு காதல் தம்பதிகள். இப்போ இருக்கிற அதோட ஒரு நிறைவு கேள்வினா, இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் இருக்கிற அந்த காதலர்களுக்கு நீங்கள் ஒரு சின்ன அறிவுரை சொல்லுங்க. டக்கு நினைச்சுன்னு ஒரு அறிவுரை சொல்லுங்க. என்ன அதான் நான் பழமையா சொல்றேன். இருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து சின்ன சின்ன விஷயங்களை பெருசுபடுத்தாமல் அன்பை அங்க நீங்கள் விதியாக்குங்க, பயிர் முளைக்கும் காதல் என்ற பயிர். ஓகே ஓகே. இனிமையான ஒரு சிறப்பான அறிவுரை. விட்டு கொடுத்து போகணும் இல்லையா? ஓகே. உங்க 2 பேருக்கும் இருந்த சமயம் நேரம் இருந்தால் மற்றும் ஒரு கேள்வியோடு சந்திக்கலாம்.
உங்கள் இருவருக்கும் தேனருவி வானொலி இயக்குனர் நிலாமா, முகாமையாளர் அன்பு தம்பி நெவில் மற்றும் தொகுப்பாளர்கள் அன்பு சொந்தங்கள் சார்பாக உங்கள் இருவருக்கும் இனிமையான காதலர் தின நல் வாழ்த்துக்களுடன் உங்கள் விருப்பத்தில் ஒரு இனிமையான பாடல். ஆனால் இந்த கேள்விக்கும் ஒரு பதில் சொல்லுங்க. நீங்கள் அன்னைக்கு காதல் கடிதம் எழுதி மாட்டிக்கிட்ட தருணம் இருக்கா? ரொம்ப இருக்கு. அது இன்னொரு நாளைக்கு நிகழ்ச்சி போட்டாலே நான் சொல்லுவேன். ரொம்ப இருக்கு. அது கொடுத்து பதில் வராமல் நான் அழுது கொண்டிருந்ததுனாலும் கணக்கே இருக்குது. ஓ சரி 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 இதோ இப்ப கிடைச்சிருச்சு பாருங்க. இதோ வருகிறது காதல் கடிதம். சரி சரி நன்றி நன்றி. காதல் கடிதம் வரைந்தே உனக்கு வந்ததா வசந்தம் வந்ததா. காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா வசந்தம் வந்ததா. உள்ளம் துள்ளுகின்றதே, நெஞ்சை அள்ளுகின்றதே, உங்கள் கடிதம் வந்ததால் இன்பம் எங்கும் பொங்குதே. உன்னை அன்பு வந்ததால் இந்த காதலில் என்றும் வாடிடும் இனிய சீதனம். காதல் கடிதம் வரைந்தாய் எனக்கு வந்ததே வசந்தம் வந்ததே. உயிரின் உருவம் தெரியாதிருந்தேன், உனையே உயிராய் அறிந்தே தொடர்ந்தே. வானம் நிலவு போலவே, மலரும் மனமு போலவே, கடலும் மலை போலவே என்றும் வாழ வேண்டுமே. உண்மை அன்பு ஒன்றுதான் இன்பக் காதலில் என்றும் வாழ்ந்திடும் இனிய சீதனம். காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா வசந்தம் வந்ததா. நன்றி லட்சியா. கொஞ்சம் எனக்கு டைம் கொடுத்தமைக்காக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு காதல் தம்பதிகள் வன்னியூர் ஆனந்தி விஜி இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வணக்கம் வன்னியூர் ஆனந்தி விஜி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி கூறி நாங்களும் விடைபெறுகிறோம். எங்களுக்கு அந்த ஒரு கொஞ்ச நேரம் கூட தந்ததுக்காக அடுத்த நிகழ்ச்சியை நடத்த போற சகோதரி லட்சியாவுக்கு நன்றிகளை கூறிக்கொள்றேன். வளர்மதி நன்றிகள் வன்னியூர் ஆனந்தி விஜி. நன்றிகள் லட்சியா. உங்களுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.